நடிகை சரிதா அவர்கள் கண்ணீரோட பகிர்ந்திருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை பயணம், அதோட அவங்களுடைய கணவரினால அனுபவித்த கொடுமைகள்னு பல விஷயங்கள நம்ம இதில பார்க்க போறோம். 1970களின் இறுதியில சினிமா உலகில் அறிமுகமான நடிகை சரிதா, தனித்துவமான நடிப்பால ரசிகர்களின் மனதில நிறைஞ்சாங்க. தெலுங்கு படமான மனோ சரித்ரா மூலமாக தான் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. பின்னாடி பல்வேறு தமிழ், கன்னடா, மலையாள படங்கள்ல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, புதுக்கவிதை அப்படின்னு பல சிறப்பாக நடித்து விருதுகளை வாங்கியிருக்காங்க. சரிதா 2 திருமணங்களை செஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல வேங்கட சுப்பையாவை திருமணம் செய்து ஒரு ஆண்டுக்குள்ள விவாகரத்து வாங்கிட்டாங்க. பின்னர் மலையாள நடிகர் முகேஷை 1988ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு ஸ்ரவன், தேஜா என்ற மகன்களை பெத்தெடுத்தாங்க. 2007ஆம் ஆண்டு இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. திருமணத்திற்கு பின்னாடி சினிமாவில் இவங்க கொஞ்சம் நடிக்காமல் இருந்தாங்க. சில பாகங்களில் மட்டுமே நடித்து வந்தாங்க. இந்த நிலையில் சரிதா அளித்த பழைய பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அந்த பேட்டியில் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுடைய கணவர் முகேஷ் தனது வயிற்றில் உதைத்து அனுபவித்த கொடுமைகள் குறித்து கண்ணீர் விட்டு பகிர்ந்திருந்தாங்க. நான் வலி தாங்க முடியாமல் அம்மா அப்படின்னு கத்தினேன். அவர் நீ ஒரு நல்ல நடிகை, நல்லா அழு அப்படின்னு சொன்னார். நான் கரு கலைந்து விடுமோ என்று பயந்துட்டேன். இது எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத கொடுமைன்னு சொல்லியிருந்தாங்க. சரிதா குழந்தை பிறந்த போது கூட முகேஷ் தொடர்பில் இல்லையா. 3 நாட்கள் எங்கே இருக்கிறார்னு தெரியாமல் ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டாங்களாம். பின்னர் நண்பர்களிடம் உதவி கோரி இந்த உண்மையை அனைவருக்காகவுமே பார்த்தீங்கன்னா இவங்க தெரிவிச்சிருக்காங்க. தற்போது முகேஷ் மலையாள திரையுலகில் மூத்த நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருக்கார். சரிதாவின் கதையால் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் மற்றும் கஷ்டங்களை தெளிவாக அவங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் எவ்வளவோ இவங்க வெற்றிகளை கடந்திருப்பாங்க, நல்ல ஒரு உச்சத்தை தொட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பலவிதமான கஷ்டங்கள், கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதில் சரிதா அவர்களும் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லோருக்குமே ஆரம்பத்தில் ரொம்பவே ஷாக்காக தான் இருந்துச்சு. என்னடா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? படங்களில் எவ்வளவோ துணிச்சலான கேரக்டர், எவ்வளவோ அவங்க பார்த்தோன்னா ரொம்பவே தைரியமான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருந்தாங்களே, அவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு இவங்க பேசினது எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.